அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு வரம் என்ற தலைப்பில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் சுபபலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்தெந்த துறையில் சாதனை படைப்பாங்க, அவங்களுடைய வேலை என்ன, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க யார் யார்கிட்ட நட்பு வைக்கணும், யார் யார்கிட்ட நட்பு வைக்கக்கூடாது, இவங்களுடைய வாழ்க்கை துணையாக வர்றவங்க எந்த நட்சத்திரக்காரவங்களாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், யாரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிட்டா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். எனவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய மொத்தம் 4 பாதங்களில் முதல் பாதம் மேசராசியிலும் மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசியிலும் வரும். நீங்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பிறந்த நட்சத்திர பாதத்தை சொல்ல மறந்துடாதீங்க. எனவே ராசியை சொல்கின்ற பொழுது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றமோ அந்த நட்சத்திரத்தின் பாதத்தை சொல்லுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். இந்த நட்சத்திரத்தின் அம்சம் அக்னி அம்சம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் சூடான தேகம் கொண்டவர்கள். இந்த அக்னி அம்சம் இவங்களுடைய குணநலங்களிலும் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் தவறுகளை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கண் முன்னாடி நடக்கின்ற அநியாய அக்கிரமங்களை இவர்கள் உடனே தட்டி கேட்க சென்று விடுவார்கள். பொய் பேச மாட்டார்கள். பொய் பேசினாலும் எப்படி பொருந்த பேசுவது என்பது இவர்களுக்கு தெரியாத ஒன்று. இவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். நம்பிக்கை துரோகம் செய்வர்களை கண்டால் கண்டிப்பாக உடனே அந்த நிமிஷமே விலகி விடுவார்கள். மற்றவர்களை பார்த்து இவர்கள் தன் கண்ணாலே எடை போட்டு விடுவார்கள். இவர்கள் எப்படி இருப்பார்கள், இவர்களிடம் நாம் எப்படி பழக வேண்டும் அப்படின்றதெல்லாம் இவர்கள் கண்டிப்பாக கண்ணால் எடை போட்டே சொல்லிவிடுவார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று. ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இவர்கள். எந்த ஒரு அவச்சொல்லையும் இவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எதிரிகளை காத்திருந்து வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும். இவர்களுக்கு ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கும். தனக்கு துரோகம் செய்தவர்களை கூட அவர்கள் துன்பப்படுகின்ற வேளைகளில் இவர்கள் நேரடியாக சென்று உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக மற்ற ஒருவரை நியமித்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இவர்கள் செய்து விடுவார்கள். அந்த உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல மனப்பான்மை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அக்னி தேகம் என்பதால பித்த உடல்வாக உள்ளவங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் உண்டாக மாட்டாங்க. மெலிந்த தேகமாகவே ஒல்லியாவே இருப்பாங்க. இவங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். உடல் ரொம்ப சூடாக இருக்கிறதால அடிக்கடி காதுகளில் வலி இருக்கும். இளம் பருவத்திலேயே கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு செரிமான பிரச்சனை வராது. ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடனுக்குடன் செரிமானம் ஆகிவிடும். மற்றபடி தலைவலி, முதுகெலும்பு வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். கட்டின மனைவியை அதிகமாக நேசிப்பாங்க. அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க. மனைவி கிட்ட ரொம்ப பணிவாகவே இருப்பாங்க. மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் வெளியில வீரவசனம் பேசி காரியம் செய்வாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு கூட தயங்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை துணையும் அமையும். இவங்க நண்பர்கள்கிட்ட உண்மையாகவே இருப்பாங்க. உண்மையாகவே பழகுவாங்க. நண்பர்களை முழுக்க முழுக்க நம்புவாங்க. அதிகமான நம்பிக்கையை வைப்பாங்க. அதே சமயத்தில் நம்பிக்கை துரோகம் செஞ்சால் பொறுத்துக்கவே மாட்டாங்க. இவங்களோட விதியோ என்னவோ, இவர்களுக்கு பொண்டாட்டியாக வாய்க்கிறவங்களும் சரி, நண்பர்களாக வர்றவங்களும் சரி, ஒரு சுயநலவாதிகளாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னை பெற்ற தாய் தகப்பனாரை எப்படி பாசத்தோடு பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தனக்கு மனைவி கொடுத்த மாமனார் மாமியாரையும் அப்பா அம்மாவை விட அதிக பாசத்தோடு பார்த்துக்கிறக்கூடிய ஒரு நல்ல பாசத்தின் இலக்கணமாக இருக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க. பெற்ற பிள்ளைங்க மேல அளவு கடந்த பாசம் வைப்பாங்க. பிள்ளைகளோட தேவைகளை உடனுக்குடனே நிறைவேற்றி தரக்கூடியவங்களா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பெத்த பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிள்ளைகளா வளர்க்கக்கூடிய அமைப்பும் இவங்க கிட்ட இருக்கும். கடன் வாங்குறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. எப்படியான ஆட்கள்கிட்டையும் இவங்க கடன் கேட்டு பணம் வாங்கிடுவாங்க. ஆனால் கடனால் எந்த பாதிப்பையும் அடைய மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு செலவானாலும் திட்டம் தீட்டி இதுக்கு இவ்வளவுதான் செலவு செய்யணும்,
இந்த பணத்தை வச்சு இந்த பிரச்சனையை இப்படி தான் சரி செய்யணும் அப்படிங்கன்னு வரவு செலவு கணக்கு பார்த்து முடிச்சு கடனை அடைக்கக்கூடிய திறமையான வழிகளையும் இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. வாங்கின கடனை அடைக்கிறதுலையும் ஒரு குறிக்கோளோடையே இருப்பாங்க. மேலே ஒரு படி சேர்த்து சொல்லப்போனா, கடன் வாங்கியே தன்னோட தொழில் முதலீட்டு தேவைகளை எல்லாம், தன்னுடைய தொழில் முதல் வீட்டு தேவைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வார்கள். அந்த வகையில் இவர்கள் மிகுந்த திறமைசாலிகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். வேலைக்கு போய்க்கிட்டே ஒரு சைடு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதாவது மெயினான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சைடில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. காலப்போக்கில் இவங்க செய்கிற அந்த சைட் பிஸ்னஸ் அப்படிங்கிற இவங்களுக்கு ஒரு கை கொடுக்குற அமைப்பில் வரும். அந்த டைம் பார்த்து தன்னுடைய சொந்த தொழிலை வளர்த்துக்கிட்டு செய்கின்ற வேலையை விட்டுருவாங்க. ஆனால் தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்தி அந்த தொழில் மூலயமா நிறைய லாபங்கள் சம்பாதிச்சு அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி ஒரு தொழிலதிபராகவே ஆயிருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் பாரம்பரிய தொழில், அதாவது பரம்பரை தொழில் செய்கிறவங்க அதிகமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களாக இருப்பாங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட உழவு தொழில், பண்ணைகள், பொதுவாக ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களால் வைத்திருப்பார்கள். ஆடை வடிவமைப்பு, ஆடை உற்பத்தி பண்ணுறதுல இவங்களுடைய கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள். மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் போன்ற தொழில் செய்கின்றவர்கள் எல்லாருமே இந்த நட்சத்திரக்காரவங்களாக தான் இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி என்பதால் திருவண்ணாமலை தீப ஏற்றத்துக்கு கண்டிப்பாக இவங்க போய் வந்தால் மிக சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கோமங்கள், யாகங்களில் கலந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு. அதே மாதிரி கோவில்களில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய், நெய் தானம் பண்ணினா அதுவும் இவங்களுக்கு சிறப்பான விசேஷமான நல்ல பலன்களை உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வீடுகளில் காலை மாலை இரு வேளையிலையும் விளக்கேற்றி வழிபட்டா அந்த குடும்பத்துக்கு நன்மையோ நன்மைன்னு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை கார்த்திகேயன் அப்படிங்கிறதால முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள்லாம் கிடைக்கும். என்ன வேண்டி வழிபடுறாங்களோ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களை பொறுத்த மட்டும் அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப நற்பலன்கள் உடனே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய வடிவமே கத்திங்கிறதால கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை இல்லாட்டியும் நமக்கு எதிரில் நிற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது தான். கார்த்திகை நட்சத்திரத்தின் மிருகம் ஆடு. ஆடுகளுக்கு உணவளிப்பது மிக மிக நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய வாகனமே ஆடுதான். எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஓரைகளில் வழிபாடு செய்வது என்பது உன்னதமான நற்பலன்களை கிடைக்கும். கண்டிப்பாக தீபம் ஏற்றி செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்தால் மிக உன்னதமான நற்பலன்களை அடையலாம். கார்த்திகை நட்சத்திரத்தின் மரம் அத்தி மரம். இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். சுக்கிரனுடைய மரமும் அத்தி மரம்தான். சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இந்த அத்தி மரம் தான் வரும். இதில் ஒரு குழப்பம் இருக்கும். குழப்பம் எல்லாம் வேண்டாம். விளக்கம் இதுதான். சுக்கிரனுடைய தன்மைகளில் ஆணின் விந்தணுவும் உண்டு. இவர் களத்திரக்காரகன் என்பதால் விந்து மட்டுமே ஒரு குழந்தை உற்பத்திக்கு காரணமாக இருக்க முடியாது. அந்த விந்துவில் வீரியம் மிகுந்த உயிரணுக்கள் அதிகமாக இருந்தால்தான் அந்த குழந்தை உருவாகும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த வீரியம், விவேகம் இருந்தால் மட்டுமே ஒரு குழந்தை கருவனில் உருவாகும். ஆக சுக்கிரன் சுக்லம் என்னும் விந்து என்றால் சூரியன் அந்த விந்துவில் உள்ள உயிரணுக்கள். அத்திமரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு எப்படி வந்தது என்பதற்கான விளக்கம்தான் இது. இப்படிப்பட்ட அத்தி பழத்தில் ஆண்களின் விந்து பெருக்கத்திற்கான சக்தி இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்படிப்பட்ட அத்தி மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயம், சென்னை திருவொற்றியூர் வான்மீகநாதர் ஆலயம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயம், திருச்சி கீரனூர் சிவலோகநாதர் ஆலயம். இந்த ஆலயங்களுக்கெல்லாம்
சென்று வரும் பொழுது தல விருட்சமான அத்தி மரத்திற்கு தீப ஆராதனை காட்டி நீர் ஊற்றி வணங்கி வழிபட்டால் அதிகமான நற்பலன்கள் நடைபெறும். வசதியான வாழ்க்கை அமைப்பு வரும். குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் சந்திர பகவானின் ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் ஆகும். நன்றாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் சந்திர பகவானின் ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரக்காரர்களுடன் நட்பு நன்மை மிகுந்த பலனை தரும். இவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வருகின்ற நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி மேற்கொண்டாலும், வேலையானாலும் சரி, அது தோல்வியில் முடியாது. கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும். பணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த நட்சத்திரங்களில் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதில் வெற்றி பெறுவது உறுதி. இந்த நட்சத்திரங்களின் வடிவங்களை வீட்டிலும் அலுவலகங்களிலும் வைத்துக் கொள்வது மிகுந்த நன்மையான பலன்களை தரும். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய வடிவம் தேர். தேர் போன்ற அமைப்புகள் இருக்கின்ற உருவங்களை அலுவலகங்களிலும் வீட்டிலும் வைத்தால் கண்டிப்பாக நற்பலன்கள் நடைபெறும். ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் மகாலட்சுமியின் உருவம். இந்த மகாலட்சுமியின் அபய முத்திரையை வீட்டில் வைத்து கொண்டால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தினுடைய வடிவம் வில், அம்பு. இந்த வடிவங்களை பயன்படுத்தினால் அவை தரும் நற்பலன்களை நம் கண் முன்னாடியே பார்த்து கொள்ளலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அடுத்ததாக சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நட்சத்திரங்கள் ராகுவனுடைய திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்களில் சொத்துக்கள் வாங்க, வாகனங்கள் வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்லது. அதை அதிகமான லாபத்திற்கு விற்பதற்கும் இந்த நட்சத்திரங்களே மிகச் சிறந்ததாக இருக்கும். ஆக பொருட்கள், நிலங்கள் வாங்குவது என்றாலும் இந்த நட்சத்திரங்களில் வாங்கலாம். அதை அதிக லாபத்துக்கு விற்பது என்றாலும் இந்த நட்சத்திரங்களிலே நாம் விற்பனை செய்ய வேண்டும். அடுத்து கடன் வாங்க, கடனை அடைக்க, தொழில் தொடங்க உகந்த நட்சத்திரங்கள் சனி பகவானின் பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள். இதில் புதிதாக தொழில் தொடங்க தேவையான கடனுதவி பெறவும், வீட்டு கடன் வாங்கவும், கடன்களை திரும்ப அடைக்கவும் உகந்த நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்கள் செயல்படும். ஆகவே மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய நட்சத்திரங்களான இந்த நட்சத்திரங்களை தாங்கள் பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான பலன்களை நாம் அடையலாம். அதே போன்று அதைவிட மிகுந்த நற்பலன்கள் தரக்கூடிய நட்சத்திரங்களாக அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம் இந்த 6 நட்சத்திரங்களும் மிகுந்த நன்மை தருவதாகவே இருக்கும். நட்பாக வைத்து கொள்ளாமல் தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் என்று இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில நட்சத்திரங்கள் உண்டு. அந்த வகையில் செவ்வாய் பகவானின் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இந்த நட்சத்திரக்காரர்களோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நட்பு வைக்க வேண்டாம். இந்த நட்பு உங்களுக்கு சரிவர ஒத்து வராது. இவர்களை வாழ்க்கை துணையாகவும் ஏற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் மிகுந்த போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையை வெறுப்பாகி நரகம் போல் ஆகிவிடும். இந்த நட்சத்திரங்களில் தூரதேச பயணங்கள் மேற்கொள்வதும் கூடாது. புதிய முயற்சிகள் செய்தால் தோல்விதான் தரும். முக்கியமாக அறுவை சிகிச்சை என்பது கண்டிப்பாக கூடாது. அந்த அறுவை சிகிச்சை செய்கின்ற அந்த மருத்துவத்தை இந்த நட்சத்திர காலங்களில் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் அறுவை சிகிச்சை செய்வதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து உங்களால் மற்றவர்களுக்கும், மற்றவர்களால் உங்களுக்கும் நன்மையே நடக்காத, நன்மையே தராத, ஒரு பிரயோஜனம் இல்லாத நட்சத்திரங்கள் புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்கள். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களை நாம் சொல்வாக்கில் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், சொல்லுவோம். அது என்றால் உன்னால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லப்பா என்று சொல்லுவார்கள். அந்த வாக்கு இவர்களுக்குத்தான், அந்த சொல்லும் இவர்களுக்குத்தான். எனவே இந்த புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களை நீங்கள் நட்பில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக சொல்வாக்கு ஒன்று. உங்கள் கூட நான் ஏன் தான் சவகாசம் வச்சனோ அப்படின்னு சொல்லி சில பேர் செய்வாங்க. நான் வச்சதுக்கு எனக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு கேட்டால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி.
அப்ப இந்த நட்சத்திரக்காரவங்ககிட்ட நம்ம சவகாசம் வச்சுக்கிற வேணாம். அதற்கு அடுத்தாப்புல, இந்த நட்சத்திரக்காரங்கள் என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு உங்கள சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. கண்டிப்பாக. அவங்க வாழ்க்கை துணையா வந்தாலும் கூட, வாழ்நாள் முழுவதும் நிம்மதின்றது கொஞ்சம் கூட இருக்காது. அப்ப இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க எந்த வேலை செஞ்சாலும், அது நன்மையில முடியாது. தீமையில தான் முடியும். அதனால இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நிறைய நன்மையான விஷயங்கள தவிர்த்து விடுங்கள். அது தீமையில முடியக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதற்கு அடுத்தாப்புல வேதை என்று சொல்லக்கூடிய, அதாவது நெருப்பை போன்று இம்சை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். இந்த விசாக நட்சத்திரத்தை நீங்கள் நட்பாகவோ, துணையாகவோ ஏற்றுக்கொண்டால், வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு நல்ல பலனை உங்களால் அடைய முடியாது என்பது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. எனவே, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இப்போது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவில் 2ஆம் பதிவாக இந்த நட்சத்திர பாதங்களுக்கு உள்ள பலன்களை நான் தொகுத்து வழங்குகிறேன். இந்த பதிவு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டமைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இந்த பதிவில் சொல்லப்பட்டவையும் சரியாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் 4 பாதங்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத மற்றுமொரு பதிவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களுக்கும் என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.